எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுக்கு தெரிஞ்ச உங்கள் விவசாய ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி கால் பண்ணி, நண்பா தக்காளியில் சுத்தமாக லாபமே இல்லை, அதை நான் வெட்டி போட போகிறேன்னு சொல்ல ஏன் நண்பான்னு கேட்க சொல்ல அது தகுந்த லாபமே இல்லை, தேவையில்லாமல் இந்த வருஷம் தக்காளி விவசாயம் பண்ணிட்டு நண்பா, அதனால் எனக்கு பெரிய நஷ்டம் தான் சொன்னார். கேட்டோடனே மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. எதனால் சொல்கிறேன்னா, இங்கே தக்காளி 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு விற்கிறதுல இந்த பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நல்லா பேசுகிறீங்க. இல்லை இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரேஷன் கார்டில் கம்மி விலைக்கு வாங்கி கொடுக்குறீங்க. விவசாயிக்கு பாதிச்சா ஏன் நீங்கள் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க எனக்கு தெரியலைங்க. ஒவ்வொரு விவசாயியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறான், அதுக்கு தகுந்த லாபம் கிடைக்கலன்னு சொன்னால் யாரும் காது குத்து கேட்க மாட்டேங்கிறீங்க. இங்கே பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த கவர்மெண்ட் வந்து குரல் கொடுக்குறாங்க. விவசாயி எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்போ தக்காளியை ரொம்ப கம்மி விலைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, நீங்கள் அதை வாங்கி ஒரு நியாய விலை கடையில் பார்த்தீங்கன்னா கம்மி விலைக்கு கொடுங்க, விவசாயி நாங்கள் போய்க்கிறோம். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க. பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுப்பீங்க, விவசாயி எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்க. பொதுமக்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதோட 10 மடங்கு விவசாயம் முக்கியன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பொதுமக்கள் எவ்வளவு பாதிக்கிறாங்களோ நீங்க குரல் கொடுத்தாலும் விவசாயி நாங்க பாதிச்சாலும் கொஞ்சம் குரல் கொடுங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க. நாங்க புலம்புறோம் அழுகுறோம் உங்ககிட்ட, ஏன் நீங்க திரும்பி பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. இங்க எதை பத்தியா ட்ரெண்ட் பண்ணி விடுறீங்க. விவசாயத்துல நஷ்டமாயிடுச்சு, விவசாயத்தை விட்டு வெளியேறான்னு சொன்னா ஏன் அதை பத்தி ட்ரெண்ட் ஆக மாட்டேங்குது, ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. தயவு செய்து நண்பா, விவசாயத்தை பத்தி பேசுறாலும் விவசாயி நஷ்டமான ட்ரெண்டிங் பண்ணி விடுங்க. அந்த பொருள் நல்ல விலைக்கு விற்கிறதுக்கு எங்கேயோ ஒரு நபர் உதவுவாங்க சொல்லிட்டு மட்டும் இந்த வீடியோ மூலியமா சொல்றேன் நண்பா.